நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நியூஸ் பேப்பர் மாடலில் இருக்கக்கூடிய பேனர் டிசைனிங்கை பற்றி நாம பார்க்க போறோம். நியூஸ் பேப்பர் மாடலில் நிறைய வெட்டிங்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த பேனர் வச்சுருப்பாங்க. இப்போ நான் டெமோவுக்கு ஒரு மாடல் வச்சுருக்கேன், உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த மாடல். இந்த பேனர் ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு பேக்ரவுண்டு நிறைய எஃபெக்ட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒர்க்கே இருக்காது. டெக்ஸ்ட்டு டைப் அடிக்கிறது அது மட்டும் இல்லாமல் அதை அலைன்மெண்ட் பண்ணுறது, இந்த ரெண்டும் தான் அதிக வேலையாக இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவுக்கு பேக்ரவுண்ட்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணவே வேண்டாம், நம்ம அப்படியே தூக்கி வச்சாலே போதும். ஃபோட்டோ வந்து ஒரு நியூஸ் பேப்பரில் சாதாரணமாக போட்டிருக்கிறது, இந்த நிறைய படங்கள்லாம் பார்த்துருப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சாதாரணமாக பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணாமல் வச்சாலே போதும். பிக்சருக்கு தேவையான கலர் கரெக்ஷன் நீங்கள் பண்ணீங்கன்னா ஓகே, அந்த மாதிரி வச்சாலே போதும், நமக்கு அந்த பேனரோட ஒர்க் அப்படிங்கிறது முடிஞ்சிடும். இந்த பேனரை நீங்கள் நிறைய இடங்களில் பார்த்துக்கலாம். ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா வேறு வேறு விதமாக எடிட்டிங் பண்ணியிருப்பாங்க. நான் ஒரு விதமாக பார்த்தீங்கன்னா இதில் எடிட் பண்ணி வச்சுருக்கேன். சரி, இதை எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம பார்க்கலாம். இப்போ நான் ஃபோட்டோஷாப்பில் பார்த்தீங்கன்னா சிசியை ஓப்பன் பண்ணிக்கிறேன். சிசி தான் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. 7.0 இது தாராளமாக பண்ணலாம், சரிங்களா. இதில் என்ன பண்ணுறோமோ அதை தான் நீங்கள் 7.0 பண்ண போகிறீங்க. ஃபோட்டோஷாப் தான் வேறு வேறு, ஒர்க் எல்லாமே ஒன்று தான். ஃபஸ்ட் நமக்கு தேவையான சைஸ் Ctrl+N கொடுத்தோம்னா நியூ டாக்குமெண்ட் நமக்கு கேட்கும். எனக்கு 20க்கு 10 அப்படிங்கக்கூடிய சைஸ் வேணும். அதாவது 20 அடி நீளம் 10 அடி உயரம் இருக்கக்கூடிய ஒரு சைஸு. இல்லை உங்களுக்கு வேறு சைஸ் கொஞ்சம் லென்த்தாக வேணும், இல்லை கொஞ்சம் கம்மியாக போதும்னாலும் நீங்கள் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். இப்போ கிரேட் அப்படின்னு கொடுத்தோம்னா நமக்கு தேவையான சைஸ் வந்து கிரேட் ஆகிடும். எப்போதுமே ஒரு நியூ டாக்குமெண்ட்டை கிரேட் பண்ணதுக்கு அப்புறமா அதை என்ன பண்ணணும் அப்படின்னீங்கன்னா சேவ் பண்ணணும். ஃபைல் போயிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சேவ் ஆஸ் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 20க்கு 10 ப்ளக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு டிஃப் ஃபார்மெட்டில் சேவ் பண்ண போகிறேன். பிஎஸ்டி ஃபார்மெட்டாக நான் சேவ் பண்ணல. எதுக்காக டிஃப் ஃபார்மெட்டில் நான் சேவ் பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு நிறைய நேரங்களில் இந்த பிஎஸ்டி ஃபார்மெட் வந்து ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது. சில நேரங்களில் Ctrl+S கொடுத்து சேவ் பண்ணோம்னா 99லே நிற்கும், சேவே ஆகாது, திரும்ப க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணணும். சில நேரங்களில் நம்ம இந்த ஃபைல் வந்து வேறு ஏதாட்டும் ஒர்க்கு இதில் வந்து வேறு வேறு அலைன்மெண்ட் பண்ணிவிட்டு Ctrl+S கொடுக்குறோன்னா பிஎஸ்டியாக சேவ் ஆகாது. அதே பார்த்தீங்கன்னா எரர் விழும். அதனால் நான் டிஃப் ஃபார்மெட்டில் சேவ் பண்ணியிருக்கேன். இப்போது அந்த பேனரை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் ஃபோட்டோஷாப்பில். இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல இந்த நியூஸ் பேப்பர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லென்த்தாக ஃபுல்லாக கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி கோடு போட்டு அடுத்தடுத்து பேஜ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த கோடுகளில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு வரையணும். அதுக்கப்புறம் தேவையான டெக்ஸ்ட் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், எடுத்து அலைன்மெண்ட் அப்படிங்கிறத பண்ணிக்கலாம். இதை இப்போ நீங்கள் வந்து புதுசாக நீங்களே கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு வேர்டு டாக்குமெண்ட்டில் நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க, உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட் எல்லாத்தையுமே டைப் அடித்து இந்த மாதிரி சேவ் பண்ணிவிடுங்க. இதை டைப் அடித்து சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதிலேருந்து காப்பி பண்ணி உங்கள் ஃபோட்டோஷாப்பில் பேஸ்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான அலைன்மெண்ட் எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணிக்க முடியும். நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்த டிசைனை இதிலேருந்து தான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி தான் என்ன பண்ணேன்னா டிசைனிங் அப்படிங்கிறத பண்ணேன். கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. இப்போ ஃபஸ்ட்டு இந்த கோடு எப்படி வரையலான்னா, நாம் இதில் பண்ணுறது தான் 7.0லையும் நீங்கள் பண்ண போகிறீங்க. மெத்தட் எல்லாமே ஒன்று தான். ஃபோட்டோஷாப்பு வேறு இருந்தாலும் ஒர்க்கு எல்லாம் ஒன்று தான், சரிங்களா. ஃபஸ்ட்டு ஒரு நியூ லேயரை கிரியேட் பண்ணுறோம். நமக்கு தேவையான ரெக்டாங்குலர் மார்க்கெட் டூல் இந்த மாதிரி நம்ம ட்ராக் பண்ணிக்கிறோம். எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு ரெக்டாங்குலர் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ராக் பண்ணுறோம். டி கீபோர்டில் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வேறு கலர் இருந்தால் டிஃபால்ட்டான கலரு பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு மாறிடும். ஆல்டர் டெலிட் கொடுத்தோம்னா போதும், இந்த பிளாக் கலர் இங்கே ஃபில் ஆகிடும். இப்போது இதோடைய திக்னஸ் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், வேணும்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கம்மி பண்ணிக்கலாம். நான் திக்னஸை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், நமக்கு தேவையான ஒரு கோடு கிடச்சிருச்சு. இந்த கோடு சென்று வர்றதுக்கு மூவ் டூல் இருக்கும்போது Ctrl+A கொடுங்க. டாப்பில் போயிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சென்டர் அலைன்மெண்ட்டை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ இதை Ctrl+J கொடுத்து டூப்ளிகேட் போடுறோம். டூப்ளிகேட் போட்டுட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த பக்கம் நகட்டி வச்சுக்கணும். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த 2 லைன் தான் வைக்கணும் அப்படின்லாம் இல்லை. உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கலாம். நீங்கள் வந்து கொஞ்சம் அதிக படங்கள் வைக்க போகிறீங்க, இல்லை படங்கள் வந்து நிறைய வைக்கணும், நிறைய டைலாக்லாம் எழுதணும் அப்படின்னா நீங்கள் கூட 2 கோடு கூட போட்டுக்கலாம். நீங்கள் எல்லாம் சைஸை மாற்றி கூட என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒர்க்கிங் பண்ணிக்க முடியும். இப்போ இது எனக்கு ஓகே. இப்போ இந்த பக்கத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கப்புள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அடுத்து இருக்க 2 பக்கத்தில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பேனர் அடிக்கக்கூடிய அவங்க நண்பர்களுடைய பிக்சர் வைக்க போகிறோம். இப்போ இந்த கோடு ஓகேயா. அடுத்து இதில் ஒரு 2 கோடு நம்ம இதில் வரையலாம். அதுக்கு இதையே என்ன பண்ணிக்கலாம், Ctrl+J கொடுத்து டூப்ளிகேட் போடுறோம். Ctrl+T கீபோர்டில் கொடுத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்ம் அப்ளை ஆகும். ரைட் கிளிக் பண்ணி இதில் 90 டிகிரி நீங்கள் கொடுக்கலாம். இப்போ இது மாறிடுச்சா, இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி இங்கே மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பக்கத்தில் கொஞ்சம் திக்னஸை குறைக்கணும், அதனால்
திக்னஸை லைட்டாக குறைச்சிக்கிறோம். குறைச்சிட்டு இதை ஒரு டூப்ளிகேட் எடுத்து வச்சுக்கலாம். 2 கோடு தெரிகிற மாதிரி, இந்த மாதிரி ஒரு டூப்ளிகேட் எடுத்து 2 கோடு தெரிகிற மாதிரி வச்சுக்கிறோம். இப்போ நமக்கு தேவையான அலைன்மெண்ட் வந்துருச்சு. இந்த இடத்துல ஒரு டாட்டர் லைன் வைக்கிறோம். டாட்டர் லைன் வைக்கணும்னா வைக்கலாம், இல்லை நீங்கள் இந்த லைனை கூட வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி எடிட் பண்ணிக்கலாம். டாட்டர் லைன் வைக்கிறது ரொம்ப ஈஸி. டெக்ஸ்ட் டூல் எடுத்துகிட்டு மைனஸை பார்த்தீங்கன்னா அழுத்தி பிடிங்க, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டாட்டர் லைன் வைக்கும். இது உங்களுக்கு ஒரு டாட்டர் லைன் மாதிரி உங்களுக்கு தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு கோடு தெரியுதுங்களா, அந்த கோடு வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அண்டர்லைன் கோடு பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த கேரக்டர் பேனலை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். கேரக்டர் பேனலை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செலக்டில் இருக்க அதை எடுத்து விட்டோம்னா அந்த கோடு பார்த்தீங்கன்னா நமக்கு கட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான ஒரு சின்ன அண்டர்லைன் கோடு வந்துருச்சு. இதுவுமே ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அவங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி இதை கொஞ்சம் சுருக்கிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா கலர் வந்து பிளாக்ல வச்சுருக்கோம். ஒருவேளை உங்களுக்கு பிளாக் கலர் வேணாம், இல்லை கொஞ்சம் உங்களுக்கு கலர்ஃபுல்லாக வேணும்னா நீங்கள் கலர்ஸ் வேணால் இதில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு தேவையான லைன்ஸ் எல்லாத்தையும் நம்ம வரைஞ்சிட்டோம். இப்போ Ctrl+S கொடுத்து சேவ் பண்ணிக்கிறோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அந்த டெக்ஸ்ட் எல்லாத்தையுமே ஆட் பண்ணணும். நான் இப்போ அங்கேருந்து டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணி வைக்கிறேன்னா எனக்கு ரொம்ப லேட் ஆகும். அதனால் என்ன பண்ணிக்கலாம்னா இங்கேருந்து நம்ம எடுத்துக்கலாம். இங்கேருந்து நம்ம காப்பி பண்ணி கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், அழகாக ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2-3 டெக்ஸ்ட்டுக்கு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு வந்து இது வரைக்கும் சொல்லுவோம். இந்த கடுங்காவல் தண்டனை விதிக்கப்படுகிறதுன்னு இருக்கு பார்த்தீங்களா, இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எப்படி எடிட் பண்ணுறதுன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்ப டைம் லென்த்தாக போகும். இந்த வேர்டு டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இணைபிரியாத தம்பதியினராய் 100 ஆண்டு காலம் வாழ்க அப்படின்னு இருக்கா, இதை எடுத்துக்கலாம். இதுவுமே பார்த்தீங்கன்னா நான் வேற ஒரு ஃப்ளெக்ஸில் இருந்து தான் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி எனக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணேன். இப்போ இதை கிளிக் பண்ணுறோம். இந்த ஃபாண்ட் நம்பர் நீங்கள் கேட்பீங்க. எஸ்ஆர் ஃபாண்டில் 19ஆம் நம்பர் ஃபாண்டு, அதாவது நியூஸ் பேப்பரில் வரக்கூடிய எழுத்து மாதிரியே உங்களுக்கு இருக்கும். இதில் பேஸ்ட் பண்ணுறோம். சைஸை நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி கம்மி பண்ணுறோம். இன்னுமே பார்த்தீங்கன்னா சைஸை கம்மி பண்ணிக்கலாம். சைஸை கம்மி பண்ணிவிட்டு இந்த இடத்துல டாப்பில் வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டாவது இந்த லேயரே ஒரு டூப்ளிகேட் போட்டு வச்சிட்டிங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ரெண்டாவது ஒரு லேயரை டூப்ளிகேட் போட்டு வச்சுருக்கோமா, இது பார்த்தீங்கன்னா திருமண மலர் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். சில பேர் திருமண நாளிதழ்னு கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி வேறு மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம திருமண நாளிதழ் அப்படின்னே கொடுத்துக்கலாம். அந்த டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணுறோம். இதிலே டைப் படித்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இதுக்கு ஃபாண்ட் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 4ஆம் நம்பர் ஃபாண்டு, 4ஆம் நம்பர் ஃபாண்ட் வச்சுக்கலாம். இதை கொஞ்சம் சைஸை பெருசு பண்ணிக்கலாம். இதோடைய கலரை நீங்கள் வந்து ஒரு ரெட் கலருக்கு மாற்றிக்கலாம். நிறைய பேர் என்ன பண்ணிப்பாங்கன்னா, இந்த சென்டரில் அந்த தினமலர், அந்த தினமலர், தினகரன் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பேப்பரில் இருக்கக்கூடிய லோகோ வச்சுருப்பாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அந்த லோகோ வச்சுக்கலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு வெட்டிங்க்கு தேவையான ஒரு லோகோவை நான் வச்சுருக்கேன். அதையே காப்பி பண்ணி இங்கே வச்சுக்கிறேன். அப்படியே இந்த இடத்துல நம்ம அந்த மாதிரி சுருக்கி வச்சுக்கிறோம். ஸோ அடுத்து டேட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா இடம், இதை நம்ம ஒரு டூப்ளிகேட் போட்டு வைக்கிறோம். இந்த இடத்துல போயிட்டு டேட்டு, தேதி, இடம், இது ரெண்டையும் நம்ம வச்சுக்கிறோம். இப்போ நீங்கள் இந்த பேனரை வந்து டவுன்லோட் பண்ணி எடிட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் நல்லா கவனமாக நீங்கள் மாற்றிக்கணும். முக்கியமாக தேதி மாற்றிப்பீங்க, இடம் அப்படிங்கிறத நீங்கள் மாற்றிக்கணும். அது போக பார்த்தீங்கன்னா கீழே நிறைய விஷயங்கள் இருக்கும். இதிலே கீழே என்ன விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மணமகளுடைய தெரு இருக்கும், மணமகனுடைய தெரு இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க நண்பர்களுக்கு தேவையான பேர், வயது, இதெல்லாம் கொடுத்துருப்போம். அது எல்லாமே நீங்கள் இந்த பேனரை வந்து எடிட் பண்ணுறீங்க. இந்த பேனரோட பிஹெச்டி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருந்தேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிறீங்க. இதே பேனரை நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கோ உங்கள் கஸ்டமருக்கோ எடிட் பண்ணுறீங்கன்னா நல்ல கவனமாக பார்த்து உங்களுக்கு எடிட் பண்ணிக்கிடுங்க. சரிங்களா? எல்லாமே எஸ்ஆர் ஃபாண்ட் தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா தலைப்பு செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நம்ம கொஞ்சம் பெருசாக போடுற மாதிரி இருக்கும். தலைப்பு செய்தி, அப்போ இந்த இதை டூப்ளிகேட் எடுத்து வச்சுட்டு இதில் பேஸ்ட் பண்ணுறோம். இந்த தலைப்பு செய்திக்கு ஃபாண்டை மாற்றுறோம். ஃபாண்ட் என்ன பண்ணிக்கலாம், ஒரு 6ஆம் நம்பர் ஃபாண்ட் வச்சுக்கலாம். 6ஆம் நம்பர் ஃபாண்ட் ஓகே, கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறோம். கலர் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பிளாக் கலர் வச்சுக்கலாம். அடுத்து இதை ஒரு டூப்ளிகேட் பண்ணிக்கிறோம். இதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், அடுத்து பெண்ணின் மனதை திருடிய குற்றத்திற்காக அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன்னா இதில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா மணமகளுடைய பேரை கொடுத்துக்கலாம். இதில் வள்ளி அப்படின்னு கொடுத்துருப்போம்னு நினைக்கிறேன், அவங்களுடைய நேமு. நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வள்ளியின் மனதை திருடிய குற்றத்திற்காக இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இல்லை பொண்ணுடைய பேர் என்ன பேர், மலர்விழி அப்படின்னா மலர்விழியின் மனதை திருடிய குற்றத்திற்காக, இந்த மாதிரி உங்கள் பொண்ணு மாப்பிள்ள நேம் என்னவோ அதை நீங்கள் அங்கே யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நான் இந்த மாதிரி போட்டேன். இது கொஞ்சம் போல்டாக தெரியுற மாதிரி லைட்டாக இதை மட்டும் பெருசு பண்ணிக்கலாம். இதுலையுமே கீழே கொஞ்சம் அண்டர்லைன் வர மாதிரி வேணும்னா இந்த டெக்ஸ்ட்டை வந்து
இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு கேரக்டர் பேனரில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அண்டர்லைன் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணலாம். இது இந்த ஃபோட்டோஷாப்பில் மட்டும் இல்லை, எல்லா ஃபோட்டோஷாப்லேயும் இப்படி கேரக்டர் பேனல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. கீழே வந்து இந்த மாதிரி டி சிம்பிள் நிறைய கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அதனால் நீங்கள் இதில் என்னென்ன ஆப்ஷன் நம்ம பயன்படுத்தணும், நீங்கள் எந்த ஃபோட்டோஷாப்பை பயன்படுத்தினாலும் உங்களுக்கு அதில் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா கடுங்காவல் தண்டனை விதிக்கப்படுகிறதுன்னு இருக்கா, அதை எடுத்துக்கலாம். கடுங்காவல் தண்டனை விதிக்கப்படுகிறது அப்படிங்கிறது. இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஒவ்வொன்றா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த மாதிரி பார்த்து கூட எடிட் பண்ணிக்கலாம். ஏதாட்டும் ஒரு பேனரை எடுத்து வச்சுட்டு கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டைப் பண்ணி எல்லாத்தையும் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ இதுக்கு ஃபாண்ட் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு இந்த ஃபாண்ட் ஓகே, இது வந்து 25ஆம் நம்பர் ஃபாண்டு. இப்போ இந்த அண்டர்லைனை வந்து நம்ம கொஞ்சம் மேலே எடுத்துக்கலாம். இப்போ தேவைக்கு ஏற்ற மாதிரி இதையும் கொஞ்சம் மேலே நம்ம எடுத்துக்கிறோம். அது பார்க்கும்போதே ஒரு நியூஸ் பேப்பர் மாதிரி இருக்கணும். அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ இது வரைக்கும் நம்ம டிசைன் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இதெல்லாம் காப்பி பண்ணி வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப டைம் பார்த்திங்கன்னா எடுக்கும், அதனால தான் சொல்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா திருமண சட்டம் அப்படின்றக்கா, இதை காப்பி பண்ணுறோம், இங்கே கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறோம். இதிலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா பாக்ஸ் போட்டுக்கலாம். கப்புள் பிக்சர் வைக்கிறதுக்கு தனியாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் இப்படி போட்டுக்கலாம். அது நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி. முக்கியமாக ஒன்று, நீங்கள் வந்து இதில் வைக்கக்கூடிய பிக்சரை வந்து பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணாதீங்க. சரிங்களா? பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணாமல் வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு ஒரு நியூஸ் பேப்பர் மாதிரியே பார்த்தீங்கன்னா ரியலாக பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்து இந்த பக்கத்தில் இருக்குது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ரெண்டாவது அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ அதை காப்பி பண்ணிட்டேன்னா எனக்கு ரெண்டுமே ஒரே டாக்குமெண்ட் தான். அதுவும் 20க்கு 10 சைஸ், இது 20க்கு 10 சைஸா. அதில் எந்த இடத்துல காப்பி பண்ணணும் அதே போல் இந்த இடத்துல சேமாக வரணும்னா நான் என்ன பண்ணலான்னா எடிட் போயிட்டு பேஸ்ட் ஸ்பெஷல் அப்படின்றது அதில் பேஸ்ட் இன் பிளேஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி விட்டேன்னு வச்சுக்கலாம். கரெக்டாக அந்த இடத்துல நான் எதை காப்பி பண்ணணும் அப்படியே எனக்கு வந்துடும். இன்னொன்று இதில் பேக்ரவுண்டு ஒன்று காப்பி ஆகி எனக்கு வந்திருக்கும். பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் பேப்பர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சின்ன டெக்ஸ்சர் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் ஜூம் பண்ணி காட்டுற பாருங்க. டிஃபால்ட்டாக இப்படி இருக்கும்போது ஒரு ஒயிட்டாக தெரியுது உங்களுக்கு. இந்த டெக்ஸ்சர் பேக்ரவுண்டு அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பரில் இருக்கிற மாதிரியே உங்களுக்கு தெரியும் இந்த எழுத்து எல்லாமே. பார்த்தீங்களா? இது வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது வேணும்னாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா க்ரோமில் போயிட்டு நியூஸ் பேப்பர் டெக்ஸ்சர் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வரும். இந்த கோடு கொஞ்சம் இந்த ஒல்லியாக இருக்கக்கூடிய கோடு நல்லாயிருக்கு, அதனால் இந்த கோடு நம்ம எடுத்துக்கலாம். கோடு பார்த்திங்கன்னா கீழே போயிடுச்சு. இந்த பேக்ரவுண்டை வந்து நம்ம கீழே கடைசியாக கொண்டு வந்துடும். இந்த கோடை இந்த பக்கத்தில் வச்சுக்கிறோம். இவ்வளோதான். இப்போ டிசைனிங் அப்படிங்கிறது நம்மளுக்கு முடிஞ்சிடுச்சு. இதெல்லாம் பாக்ஸு தான், இது எல்லாமே பாக்ஸு. நீங்கள் உங்களுடைய பிக்சர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 9 பிக்சர் வைக்கிற மாதிரி இருக்குது. இல்லை உங்களுக்கு இன்னும் நிறைய படங்கள் வைக்கணும், இன்னும் நிறைய வசனங்கள்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்கள் தேவையை பொறுத்து மாற்றிக்கலாம். இப்போ இதில் முக்கிய குறிப்புன்னு நான் கொடுத்துருக்கேன்னா இதில் வந்து எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா இன்னும் சில பேர் திருமண மாலை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இல்லை கல்யாண மாலைன்னு கொடுத்துட்டு திருமண வரன் தேவை அப்படின்னு போட்டு அவங்க பேர், அவங்க ஏஜி, அவங்க வேலை எங்கே பார்க்குறாங்க, இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டு தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க, டைப் அடிச்சிருப்பாங்க. நான் வந்து ஒரு சிம்பிளாக முடிக்கணுங்கிறதுக்காண்டி இந்த மாதிரி பாக்ஸில் பிக்சர் வச்சு முடிச்சிருக்கேன். இல்லை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ்ட்ரா இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த பீஸ்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த டைப்பிங் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டும் கொடுக்குறேன் உங்களுக்கு. இந்த டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் கொடுக்குறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்சர் பேக்ரவுண்ட் கொடுக்குறேன், இந்த பிஎஸ்டி கொடுக்குறேன். உங்களுக்கு ஓனாக கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஓனாக கிரியேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். சரிங்களா? அதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்போதுமே ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டீங்க நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா நம்ம ப்ராக்டிஸ் பண்ண தான் நமக்கு அந்த விஷயங்கள் அப்படிங்கிறது பழகும். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அது போக தமிழ் டைப்பிங் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது அப்படின்னா அதுக்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். தமிழ் டைப்பிங்கை நீங்கள் வந்து சுலபமாக பண்ணுறதுக்கு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போட்டிருக்கோம். அதுவும் லேட்டஸ்ட் வெர்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா டைப் பண்ணுற மாதிரி அழகி ப்ளஸ் சாஃப்ட்வேரை பற்றி நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம். உங்களுக்கு தேவைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.